ஹாய் நாட் சரி விநாயகர் சதுர்த்தி பார்க்கலாங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கீழே கிளம்பிட்டோம். 12 மணிக்கு பூஜை சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் காலையிலேயே சாமி கண்ணை திறந்து பூஜை முடிச்சிருவாங்க. இங்கே 12 மணிக்கு சொன்னாங்க, பட் முடிய 1 மணியே ஆயிடுச்சு. வாங்க கீழே போகலாம். பார்த்தீங்களா, எல்லாம் பரபரப்பாக கீழே வந்து பூஜைக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 12 மணி ஆயிடுச்சு. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. நாங்கள் இருக்க சொசைட்டி புதுசு கட்டி 1 year தான் ஆகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன். அன்னைக்கு நம்ம ஊர் மாரியம்மன் சாமி பாட்டுக்கு வைப் பண்ணுற மாதிரி இங்கே ஹிந்தி பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருக்கா அந்த குட்டி பசங்க. ஒரு வழியாக சாமி கண்ணை திறந்துட்டாங்க. ஒரு 1 o'clock பக்கம் ஆயிடுச்சு சாமி கண்ணை திறக்கிறதுக்கே. சாமி கண்ணை திறந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பூஜையை முடிக்க எப்படி 3 hours ஆகும். இதை முடிச்சுட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் 7 மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது முடிக்கிறதுக்கு நைட்டு 12 மணி ஆகும். இத்தனை வருஷம் நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ டயர்ட் ஆனதில்லை. இங்கே அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் 1 டேக்குள்ளே இன்னும் 3 நாள் இருக்கு. ஸோ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க பூஜை பார்க்கலாம். माता बकी पार्वती पिता महादेव माता बकी पार्वती पिता. மார்னிங் பூஜை முடிக்கவே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மகாராஷ்டிரியன். அவங்க வீட்லேயே விநாயகர் சதுர்த்தி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் பூஜைக்கு. ஸோ அங்கே போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பாட்டு பாடி பூஜை பண்ணாங்க. பட் கேட்க நல்லா இருந்துச்சு. பட் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இவங்க வீட்டுக்கு 7 மணிக்கு போனோம். பூஜைக்கு முடிக்க 8 மணி ஆயிடுச்சு. பூஜை முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, வாழைப்பழம். அப்புறம் ஆரத்தி காட்டினாங்க. எடுத்துட்டு கீழே கிளம்பிட்டோம். கீழே 8 மணிக்கு பூஜை சொல்லியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். அனௌன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க, ஆனால் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்னிக்கா டயர்டில் தூங்கிட்டா. ஸோ வரவே இல்லை. அன்னிக்கா தூங்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அன்னைக்கு அவளே தூங்கிட்டா. அவளை டயர்ட் அவளுக்கு. எழுப்பி பார்த்த காம்படிஷன் இருக்குன்ட்டு, பட் அவள் எந்திரிக்கல. சரி கீழே பூஜைக்கு வாங்க. நாங்கள் கீழே போகிறதுக்குள்ளேயே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை முடிஞ்சது. கிட்ஸ்க்கான காம்படிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மியூசிக்கல் சேர் பெரியவங்களுக்கும் வச்சாங்க. बहुत बढ़िया चल रहा है, बहुत बढ़िया. एक चेयर अभी बचा है भाई. हाँ आराम से बैठिए. अपनी भाई प्लास्टिक चेयर நான் அவுட் ஆயிட்டேன். ஸோ சேட் பட் ஹாப்பி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட. ஸ்கூலில் படிக்கும் போது விளையாடினது. நெக்ஸ்ட் டான்ஸு, கர்பா டான்ஸ். இது அவங்க குஜராத்தோட ட்ரெடிஷ்னல் டான்ஸு. இது ஆடும்போது 12 மணி. எல்லாரும் ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய காம்படிஷன் வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.